தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இன்றைய செய்தியானது மனிதன் கடைசியில் என்ன ஆகிறான்? மனிதன் மரணிக்கும் இறுதி தருணத்தில் மூளை அதிகப்படியான செயல்பற்றுடன் வாழ்வின் முக்கிய நினைவுகளை வரிசையாக நினைவு படுத்தி பார்க்கும் என்று அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். உயிரின் இறுதியாக உடலின் செயல்பாடுகள் நின்று சுவாசம் மற்றும் இதயத் துடிப்பு நின்று போகும். ஆன்மீக ரீதியான உயிர் பிரிந்து உடலை விட்டு வெளியேறுகிறது. இது ஒரு முடிவல்ல, பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலான ஒரு மாற்றமாகவே பார்க்கலாம். முக்கியமானவை அதில் பார்ப்பதற்கு அறிவியலான பார்வை மரணத்திற்கு சற்று முன்பு மூளையில் ஒலி அல்லது அலைகள் பாய்வதாகவும் கடந்த கால நினைவுகள் தோன்றக்கூடும் என்று ஆய்வு மையங்கள் குறிக்கின்றன. உடல் கூழிலிருந்து தசை தளர்வு ஏற்பட்டு உடல் மண்ணோடு மண்ணாகிறது. அது இறைவனிடத்தில் அந்த உடலிலிருந்து ஆன்மா போய் சேருகிறது. மனிதன் மனநிலையானது இறுதி காலத்தில் மரணத்தை பற்றிய பயமோ அல்லது அமைதியான உணர்வோ தோன்றலாம். ஆதலால்தான் நம் தேவ மைந்தன் நமக்காக மற்றும் நம் பாவங்களுக்காக பரிகாரமாக தன்னையே இவ்வுலகிற்கு மனிதனாய் பிறப்பதற்கு தன் மகனையே அளித்தார். மகனான இயேசுவுக்கே இந்த பாடானது. சாதாரணமான மனிதன் வாழ்க்கை இன்னும் எவ்விதமாய் இருக்கும் நினைத்துப் பாருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, மனிதனோ வாழும் வாழ்க்கையில் என்ன செய்கிறான் என்று சிந்திக்காமல் தன் வாழ்வின் போக்கில் வாழ்ந்து விடுகிறான். முடிவில் காலங்களில் அவனோ எதுவும் செய்ய முடியாமல் தன்னையே வருத்திக் கொண்டு தன் உயிரை விடுகிறான். உடலளவிலும் அழிகிறான். மாறாக நினைவுகளாலும் அவன் செய்த செயல்களாலும் நன்மை தீமையாலே நினைத்து நிற்கின்றான். ஆமென்.